ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ரீசெண்டாக தாவேக்கானோட அரசியல் எதிர்க்கிறதுக்காக சில பேர் முக்கியமாக யூஸ் பண்ணுற சில யுக்தி என்ன அப்படின்னா, ஒரு நடிகரை வச்சு இன்னொரு நடிகரை நம்ம பேசலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் பார்த்தோன்னா சில கட்சிகள் முடிவு எடுத்து சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேவலமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தது யார் அப்படின்னா, இந்த நாம் டம்மி கட்சியை சேர்ந்த சீமான், இந்த சாட்டை துரைமுருகன், இந்த தற்கொலைங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடிகரை எதுக்கிறதுக்காக யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, இந்த பக்கம் அஜித் பிளஸ் ரஜினி, இவங்க ரெண்டு பேரும் புகழ்ந்து பேசி அவரோட ரசிகர்களோட ஓட்டை வாங்குறதுக்காக இந்த பக்கம் விஜய் திட்டுவானுங்க. அதே மாதிரி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும்போது விஜய் அவர்களை பேசி ரஜினி அவர்களை தாக்குனாங்க. இந்த ஒரு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது இந்த நாம் டம்மி கட்சி. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, திமுக நபர்கள் இவங்களும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, ரஜினி அஜித்தை பற்றி பேசி. இப்போ அதிமுக தான் இதை கையில் எடுக்காமல் இருந்துச்சு, அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் அங்கங்கே பேசினாங்க. இப்போ முழுசாக பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யார் அப்படின்னா, அரசியல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இப்போ வெளியே வந்திருக்கிற சமீபத்தில் அப்பப்போ பார்த்தோன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் வெளியே வந்துட்டு போகிற ஒரு நபர் யார் அப்படின்னா, நடிகை விந்தியா அப்படிங்கிற இவங்க ரீசெண்டாக அதிமுக சார்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம கேனத்தனமான தற்கூரித்தனமான சில விஷயங்களை பேசி இப்போ வந்து ட்ரோல் கண்டென்ட்டாக மாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பேசுறதுலேயே பார்த்தோன்னா ஒன்றா நபர் தற்கூரித்தனத்தின் உச்சகட்டமாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஊரோட தலைவர்களோட பேரை சொல்லிட்டே வர்றாங்க. அவங்க தான் ஹீரோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்ற பாருங்களேன் காமெடியை. வாஞ்சிநாதன் ஹீரோ. ஆமா, செக்குலத்த வஉசி ஹீரோ இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அவரு ஹீரோ தான், எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. எஸ், ஹீரோவுக்கு மேலே ஹீரோவாக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்து அறுத பழசான கதைகளே பேசிக்கிட்டு இருக்கு. அவரும் ஹீரோ தான், மக்களுக்காக பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, ஹீரோ. பார்த்தீங்களா, நான் சொன்னல கடைசியில் யாரை பேர் கூட நிறுத்துடுறாங்க அப்படின்னா, இந்த எடப்பாடியார் அவர் ஹீரோவாமா. வஉசி, வாஞ்சிநாதன், மேஜர் சரவணன், இவங்க எல்லாம் ஹீரோ தான், இல்லைன்னு சொல்லலை. இவங்கெல்லாம் இந்த மாதிரி தியாகம் பண்ணாங்க, அவங்க தான் ஹீரோ அப்படின்னு பேசினாங்க. நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சட்டன்னா ஆப்போசிட்ல இந்த பக்கம் தூக்குனாங்க. பார்த்தீங்களா, யார்? எடப்பாடியார். ஆமாம், விஜய் அவர்களை கேள்வி கேட்குறீங்களே, இவங்கெல்லாம் ஹீரோ நீங்கள்லாம் ஹீரோவா அப்படின்னு. எடப்பாடியார் வந்து எங்கே சிக்கலுத்தாரு, எங்கே பார்த்தோன்னா வந்து பொண்டாட்டு புள்ளி விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணார் அவரை பார்த்தோன்னா எதுக்கு இந்த தலைவரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாம் ஹீரோ தான், அது விஜய் ஒத்துக்குவார். அவங்க முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு விஜய் ஒத்துக்குவார். எல்லாரும் ஒத்துக்கணும், எடப்பாடியே ஒத்துக்கணும். ஆனா நீங்க என்ன அந்த தலைவர் கூட எடப்பாடி கொண்டு வந்து கிராஸ் பண்றீங்க? எடப்பாடிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க சுதந்திர போட்ட தியாகிகள். எடப்பாடியார் யாரு? அது எதுக்கு அவங்களை கொண்டு வந்து நீங்க எடப்பாடி கூட கம்பேர் பண்றீங்க? நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையா? அவர் என்ன ஹீரோவா? நம்மள கொள்கைக்காக தொண்டையில குண்டடிப்பட்டாலும் பிரச்சாரம் பண்ணாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படிங்கிறது தெரியும். அந்த குண்டடிப்பட்டுட்டு பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணிதான் ஆகணும். அவர் பண்ணாரு, ஓகே, இல்லை நம்ம சொல்லலை, அதையும் நம்ம தப்பு சொல்ல போறதில்ல. அது அவங்க பண்ணாங்க, அதனால அவங்க ஹீரோ அப்படின்னு இந்த அம்மா பேசுது. மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் காவிரி பிரச்சனைக்காக பேசினாங்க, காவிரி கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு பேசினாங்க, அவங்க ஹீரோ அப்படின்றாங்க. இல்லை, முதலமைச்சரோட வேலை என்ன? அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்க? ஜெயலலிதான முதலமைச்சராக இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவர் பேசுதானே ஆகணும், வேற வழி என்ன? பேசிதானே தீரணும். பேசினாங்க. அவங்க அதை பற்றி பேசும்போது மரணப்படுக்கையிலலாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இருந்தாலும் கடமை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அவங்க ஒரு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி மரணப்படுக்கையில் கிடக்கும்போது அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா எடப்பாடியார் மாதிரி 7.5% நீட்டுக்காக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லாமல் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்ற ஏதோ ஒரு பேச்சு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாம் இந்த வஉசி, வாஞ்சிநாதன் இவங்களை விட்டுருங்க, அவங்களெல்லாம் எடப்பாடியோட கூட கம்பேர் பண்ணுறதே தப்பு. அவங்க 3 பேரை விட்டுருங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியார் இவங்க 3 பேருமே வந்து ஹீரோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்க, அதனால அவங்க ஹீரோ.
நீ எப்படி ஹீரோவாவ அப்படின்னு விஜய் பார்த்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, இவங்க உண்மையாலுமே அறிவோட தான் பேசுகிறாங்களா, அறிவில்லாமல் பேசுகிறாங்களா, இல்லை தற்குறித்தனத்தின் உச்சகட்டம் நினச்சிட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல. 3 பேரும் முதலமைச்சராக இருந்தாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க, ரைட்டு. விஜய் எங்கே முதலமைச்சராக இருந்தார்? விஜய் முதலமைச்சராக இருந்து அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணி முதலமைச்சர்னா இவங்க, நீ என்ன முதலமைச்சர் என்ன பண்ணேன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அவர் இன்னும் பதவியே பிடிக்கல, யாரும் அவருக்கு இன்னும் ஓட்டு கூட போடல. அவர் எதுக்கு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன இப்போ எதிர்கட்சியாக இருந்திருக்காருல்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் என்ன 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்துட முடியுமா? அவருக்குன்னு ஒரு பதவி இருந்தால் தான் கொண்டு வர முடியும். எதிர்கட்சியாக இருந்தால் போராட தான் முடியும், கொண்டு வர முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்களும் இப்போ ஆளும் கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. அவர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. அவர் எப்படி பார்த்தோன்னா கொண்டு வர முடியும்? என்ன பண்ண முடியும்? அவர் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தான் பண்ண முடியும். அதிகாரத்தை கையில் வச்சுட்டு பண்ண இவங்க ஹீரோவாமா? அதிகாரமே இல்லாத ஒரு நபர் விஜய் எல்லாம் ஒரு ஹீரோவா? அதிகாரத்தை கொடுத்தா தானே அவர் ஹீரோவா இல்லையான்னு தெரியும். ஏன்னா லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல. இவங்கெல்லாம் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நடிகரை எடுத்து ஒரு நடிகை பிரச்சாரம் பண்ணுது, அதுவும் தற்கொலைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருந்தவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. அதிகாரத்துக்கே வராத ஒரு நபரை எதுக்கு பார்த்தோன்னா அவர் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணலைன்னா கேள்வி கேளுங்க, அது ஒரு நியாயமான கேள்வி. அதை விட்டுட்டு லூசுத்தனமாக மைக் அடிச்சிச்சுன்னு பேசிகிட்டு இருந்தால் என்ன மாதிரியான ஒரு என்ன பிரச்சாரம்? இது பிரச்சாரமாக என்ன? ஃபஸ்ட்டு விஜய் மேலே முழு தாக்குதல், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வஉசி வாஞ்சிநாதன் கூட இல்லை, எடப்பாடியாரை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்களாமா? அப்போ நீட் தேர்வு உள்ளே கொண்டு வந்தது யார்? நீட் தேர்வுன்ற உள்ளே வராமையே இருந்திருந்தா இந்த இடஒதுக்கீடே நமக்கு தேவைப்பட்டிருக்காது. அதை யார் உள்ளே கொண்டு வந்தது? திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து தான். நாங்கள் இந்த கட்சி தான் பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2 கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது. நீட் தேர்வு உள்ளே கொண்டு வந்து இது நாள் வரைக்கும் இறந்த மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களோட உயிருக்கு முக்கியமான யமனாக இருந்ததே யார் அப்படின்னா இந்த 2 கட்சிகள் தான். இவங்க தானே, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ எடப்பாடியார் ஹீரோவா? அவர் ஒரு ஜீரோ இந்த விஷயத்தில். 8 வழிச்சாலை கொண்டு வந்து விவசாய நிலங்களை அழைக்க பார்த்தாரு, அவர் ஹீரோவா? அவர் ஒரு ஜீரோ. தூத்துக்குடி சம்பவத்தில் பார்த்தோன்னா 18 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூஸே நான் டிவியில் பார்த்ததே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இவர் தான் ஹீரோ. இவர் தான் ஹீரோவா? பல விஷயங்கள் இருக்குது. அற்ற ஃப்ளாப்பு. 2016 வந்து முதல்வர் பதவி வந்து அவர் தூக்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்து 2021 வரைக்கும் அற்ற ஃப்ளாப்பான ஆட்சி கொடுத்தாரு எடப்பாடி அவர்கள். அப்படி இருக்கிற அற்ற ஃப்ளாப்பான ஜீரோவை தூக்கிட்டாங்க மக்கள். அப்புறம் எப்படி அவர் ஹீரோ ஆவார்? அவர் ஹீரோவாக இருந்திருந்தால் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா அவர் தான் நம்ம தொடர்ந்து இருக்கணும். அவரே ஜீரோ ஆனார். அப்போ அவர் ஹீரோ கிடையாது. இதனால் வரைக்கும் எடப்பாடி அவர்கள் நின்று ஜெயிச்சது இது வரைக்கும் 10 தேர்தலை சந்திச்சிருக்காரு, 10 தேர்தலையும் தோல்வி. அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. அப்போ தோல்வி அடைஞ்சவங்க ஹீரோ கிடையாது, ஜீரோ. இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு ஓட்டு கூட வாங்கலை. அவர் இப்போ தான் களத்தில் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா ஹீரோவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹீரோ, நான் சினிமாவிலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு சினிமா நடிகர், நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி எப்போ விஜய் அவர்கள் வாக்கு சேகரித்தார், எப்போ கட்சி ஆரம்பித்தார்? நான் ஒரு நடிகர், எனக்கு ஓட்டு போடுங்க நான் இப்போ எந்த இடத்துலையாவது பேசியிருக்காரா? இல்லை நான் ஒரு நடிகர் வந்துட்டேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் மக்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ என்ன ரசிகர் நிறைய பேர் இருக்கீங்களே, நான் ஒரு ஹீரோ அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சு, அவரோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சு, நான் வந்தால் என்னெல்லாம் செய்வேன், என்னெல்லாம் செய்ய மாட்டேன், இதர கட்சிகள் எடுத்துக்கிட்டுனா அந்த கட்சிகளோட ஊழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வந்தால் இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சு பார்த்தோன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி திட்டங்களை அறிவிச்சு தான் அவர் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர, நான் சினிமாவிலேருந்து வந்த ஹீரோ எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் அவர் எந்த மேடையிலுமே தன்னை பெரிய ஹீரோன்னு அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. அவருக்கு பின்னாடி வந்த நடிகர்கள் கூட அவர் வந்து என்னை விட ஸ்மார்ட்டாக இருக்காங்க, என்னை விட டேலண்டாக இருக்காங்க, என்னை விட பார்த்தோன்னா நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு தான் அவர் பாராட்டி பழக்கம். தன்னை அந்த இடத்துல தாழ்ந்து தான் பேசியிருக்காரு அவரே தவிர பெரிய அளவில் நினச்சி அவர் பேசுனதே கிடையாது. அவர் தன்னை எப்பவுமே வெளியே வந்து நான் ஒரு ஹீரோ அப்படின்னு அடையாளப்படுத்திக்கவே மாட்டார். அப்படி இருக்கிறது அவர். அந்த மாதிரி விஜய் அவர்கள் நான் ஒரு ஹீரோ எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தா நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்கலாம். அவரோட திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, அந்த திட்டங்களை பிடிச்சா மக்கள் வாக்கு செலுத்த போகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டு இங்கே வந்து எடப்பாடியார் ஒரு ஹீரோ, எடப்பாடியார்லாம் ஹீரோ அப்படின்னா என்ன சொல்கிறது? என்ன அது பயங்கர காமெடி. சரி அடுத்து பாருங்களேன். அரை மணி நேரம் விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியல, அவர் தான் ஹீரோவான்னு கேட்குறாரு. இந்த இடத்துல அவர் தன்னை ஹீரோ அப்படின்னு காட்டிக்கிறது இல்லை, ஆனால் அவர் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல மக்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படி? அவர் பின்னாடி சாரியாக மக்கள் வர்றாங்க, ஹீரோ பின்னாடி தான் மக்கள் போவாங்க. நான் ஒரு ஹீரோ என் பின்னாடி வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடல, ஆனால் அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. 6 நாள் அவர் பின்னாடி அவர் போகிறாங்க.
அந்த கூட்டத்தின் காரணமா அவரால பிரச்சாரம் பண்ண முடியல. நீங்க எப்படி பார்த்தோன்னா மெயின் ரோட்ல ஒரு இடத்துல நின்னு ஒரு 30 பேரை சுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால ஈஸியா பிரச்சாரம் பண்ண முடியும். ஆனா அந்த மனுஷன் அப்படி கிடையாது. அவர் வந்தார் அப்படின்னால எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு கூட்டம் திரளுது அப்படிங்கிறது தெரியும். போலீஸ்னாலேயே பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தோன்னா அவர் பின்னாடி மக்கள் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் 1/2 மணி நேரம் பேச முடியலன்னு சொல்றதல்ல, அவருக்கு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு எங்கேப்பா டைம் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்? அவர் பேச சொல்றதே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேச சொல்றாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் 1 மணி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஒரு சில இடங்களில் பர்மிஷனே கொடுக்குறதே கிடையாது. அந்த லெவலில் வச்சிருக்காங்க அவரை. ஏன்னா அவர் பின்னாடி மக்கள் கூட்டம் சாரசாரியா வருதுன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இன்னொரு சைடு அவர் மக்கள் மத்தியில் பிரபலமே ஆயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் கொடுக்காம வச்சிருக்காங்க. இதான் ரியாலிட்டி. அவர் வெளியே வந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றது தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி அவர் வர்றாரு, மக்கள் மத்தியில் பேசுறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாத ஒரு முட்டு சந்தில் 30 பேர் முன்னாடி கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்து பாருங்களேன். இப்போ நான் சொன்னேன்ல, ரஜினி, அஜித் இவங்களெல்லாம் இழுத்து பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. அடுத்த பாயிண்ட், முதுகுல 30 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவரோட முதுகு குனியாது, நிமிர்ந்து தான் நிற்கும். தன்னோட ரசிகர்ல முடிஞ்சா வந்து படம் பாருங்க, இல்லைன்னா குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொன்னவர் தான் அஜித் அப்படின்னு அவர் பேசுறாங்க அக்கா. அப்புறமா கருணாநிதி மேடையில் வச்சுட்டே பார்த்தோன்னா பேசினவர் அவர் ஹீரோ அப்படின்னு பேசுறாங்க. சரி, ஓகே, அதுக்கெல்லாம் நம்மளும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அஜித் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் தான், அதெல்லாம் மாற்றமே இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த கருத்துமே கிடையாது. இப்போ எதுக்கு பார்த்தோன்னா அந்த ஹீரோவை தூக்கிட்டு வந்து இந்த ஹீரோ கூட கம்பேர் பண்றீங்க? எதுக்கு? விஜய் அரசியல் வந்திருக்காரு, அவரோட பேச மட்டும் பேசு. இந்த பக்கம் அஜித்தை பத்தி ஏன் பேசுறீங்க தேவையில்லாம? ஏன்னா அஜித் அரசியலோட வாக்கு வாங்குறதுக்கு ஓட்டு பிச்சை, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல விஜய் அப்படிங்கிற நபரை நீ அரசியல்வாதியை இறங்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் பதில் கொடுப்போம். அஜித் அவ்வளோ சம்மந்தமே இல்லாமல் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் வீழ்த்து அஜித்தை தூக்கணும், இதுதான் எல்லா கட்சியிலும் பண்ற வேலை. திமுக, அதிமுக, நாம் தமிழர், இந்த கேவலமான விஷயத்தை ஆரம்பிச்சதே இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க தான். இவங்க எல்லாம் பார்த்தோம்னா இப்போ அஜித்துக்கெல்லாம் ரஜினிக்கெல்லாம் விழுந்து கிடக்குறாங்க மொத்தமாக. இப்போ அவங்களுக்கு தான் போட்டியே. திமுகவுக்கு அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களான்ற ஒரு பயம், அதிமுகவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி அவங்க வந்து எல்லா ரசிகர்களையும் கடிச்சு வைப்பாங்க, சாரி எல்லா நடிகர்களையும் கடிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நடிகர்கள்ட்டே ஓட்டு பிச்சை கேட்கறக்கு அதே நடிகரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அஜித், ரஜினி, சூர்யா, அதுக்கப்புறமா இப்போ பிரதீப் ரங்கநாதன் காலம் முறை கொண்டு விழுந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன், பராசக்தி வரும் டைம் விழுந்தாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லா நடிகர்கள் காலையும் விழுந்து கெடுப்பாங்க, எல்லா நடிகர்களையும் கடிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட ரசிகளோட வாக்கு வாங்குறதுக்கு மறுபடியும் அதே காலையில் விழுவாங்க. அது இந்த கட்சி பண்ணுற வேலை. இந்த மாதிரி இப்போ இவங்களே இறங்கிட்டாங்க. இப்போ அஜித் அவர்களே ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு வந்தார்னு வச்சுக்கிங்களேன், கருணாநிதி முன்னாடி நீ நடிகனா பேசிடலாம், இப்போ வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு வெளியே கூப்பிடுவாங்க. முதுகில் உனக்கு 30 ஆப்ரேஷன் பண்ணிருச்சு அப்படின்னா நீ கார் ஓட்ட போன, போய் விழுந்துட்ட. நீ சினிமாவில் ஸ்டண்ட் பண்ணி உனக்கு சம்பாதிக்கிறதுக்காக நீ விழுந்த, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமா? மக்களுக்காக நீ முதுகில் என்ன தையல் போட்ட, என்ன ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க இதே கட்சிக்காரங்க. எல்லாருமே கேட்பாங்க. தன்னோட ரசிகர்களை பார்த்தோன்னா படம் பார்க்க முடிஞ்சா வந்து படத்தை பாரு, இல்லைன்னா போய் குடும்பத்தை பாருன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிற நபர் கம்முன்னு இருக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க, ஓட்டு போட்டு. உன்னையார் கட்சி ஆரம்பிச்சு பார்த்தோன்னா முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு அவரையும் பேசுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அதுதான் விஜய் விஷயத்தில் நம்ம பார்த்தோம்ல, எல்லாரும் என்னென்ன பார்த்தோன்னா விஜய் ரசிகர்களும் விஜய் வந்து பேசிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து விஜய் அஜித் மட்டும் கிடையாது, வேற எந்த நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் இதை தான் பேசுவாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. இதை வந்து மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னையெல்லாம் அவங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித்னு ஒரு நபர் கட்சி ஆரம்பிச்சா நீ என்னென்ன பேசுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. என்னத்த சொல்றது? சரி, ஓகே, அடுத்தது ரஜினி டாபிக். உடம்பு சரியில்லைன்னு அரசியலுக்கு வரலன்ட்டு போனது ஒரு வீரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அக்கா. அதாவது ஒரே வருஷத்தில் பார்த்தோன்னா அரசியலுக்கு வர்றேன்ற முடிவும், அடுத்த வருஷம் முடிகிற ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா நான் வரலன்ற முடிவும் எடுத்த ஒரே ஆள் யார் அப்படின்னா நம்ம ரஜினி அவர்கள் தான். இதுக்கு பேர் தான் வீரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர்னு எல்லாம் அடிச்சு அடியில் பயந்துட்டு எஸ்கேப் ஆனவர் தான் நம்ம ரஜினி அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை ரஜினி ஃபேன்ஸே சொல்லுவாங்க, நம்ம சொன்னால் கூட நம்மளை திட்டுவாங்க. ரஜினி ஃபேன்ஸே சொல்கிறது அந்த டைமில். இந்த பைக்கிற்கு நீ எதுக்கு பார்த்தோன்னா 30 வருஷமா அரசியலுக்கு வரேன்னு பேசிகிட்டு இருந்தேன், அப்போவே விலகிருக்கலாம்ல. எங்களெல்லாம் நம்ப வச்சு எங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு இழுத்து விட்டு நாங்கள் பல செலவு பண்ணியிருக்கோம். கட்சின்ற பேரில் பார்த்தோன்னா நீ ஆரம்பிச்சு எத்தனை செலவுகள் எங்களுக்கு இழுத்துட்ருக்க, எவ்வளோ கட்சியோட பகையாக்கி வச்சுருக்க.
இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிட்டு சடனாக நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ என்னடான்னா அதே கட்சி கூட ஜால்ரா போட்டுக்கிட்டு திரியிற அப்படின்னு இப்போ வரைக்கும் கேட்காத ரஜினி ஃபேனே கிடையாது. தற்கொலையும் கேட்க மாட்டாங்க. நியாயமாக உண்மையாக இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா ரஜினி அவர்கள். அவரை வீரன்னு பேசிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. அதே நேரத்தில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வர்ற 2021 தேர்தலில் நான் நிற்கிறேன், வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் இவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இவங்க. ரஜினி, அஜித் இப்போ யூஸ் பண்ணுறது எதுக்கு? விஜய்க்கு எதிராக. அவ்வளோதான் இவங்களோட அரசியல். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, இப்போ அஜித் ஆகட்டும் ரஜினி அவர்களாகட்டும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடணும். என்ன அப்படின்னா, எலெக்ஷனே வரப்போகுது, அறிவிப்பாங்களான்றது தெரியல. இந்த மற்ற கட்சிகள் இருக்காங்களே, திமுக, அதிமுக, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க, இவங்க எல்லாமே ரஜினி அஜித்தை வச்சு பார்த்தோன்னா விஜய் திட்டத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டா நல்லாயிருக்கும். எங்களை வச்சு பார்த்தோன்னா ஒரு இன்னொரு அரசியல் தலைவரை திட்டாதீங்க, எங்களை வச்சு பார்த்தோன்னா எதுவுமே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடணும். அதே நேரத்தில் அப்படின்னா விஜய் ரசிகர்களும் பார்த்தோன்னா அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, கமெண்ட்டில் போகிறதெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் போட்டு போகிறாங்க. மேடையில் ஏறி பார்த்தோன்னா யாராவது அப்படி பேசியிருக்காங்களான்னு பெருசாக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். சரி அப்படியும் கூட வச்சுக்கோங்க, எங்களை வச்சு யாரும் ஓட்டுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இதே தான் பண்ணுவாங்க இவங்க. ஒரு நடிகனை எதுக்கிறதுக்கு இந்த நடிகரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இதை நம்பி பார்த்தோன்னா ரசிகர்கள் வந்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தோன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டா நல்லாயிருக்கும். அதையே வெளியிட இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் பேசி தான் பார்த்தோன்னா சில பேர் வந்து லாபம் அடைஞ்சிக்கிறாங்க. இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படியே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு விஜய் அவர்கள் காரணமோ, அதே மாதிரி இப்போ மற்ற கட்சிகளும் ட்ரை பண்ணுது மற்ற ரசிகளோட அந்த ரசிகளோட வாக்கு நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு. இதாக பார்த்தோன்னா ஒரு அரசியலாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேவலமான பிரச்சாரத்தை தான் வந்து அதிமுக, திமுக, நாம் தமிழ் கட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. எத்தனையோ அஜித் ஃபேன்ஸ் வந்து நான் தலை ஃபேன் தான், என்னோட ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ரஜினி ஃபேன்ஸே சில பேர் பார்த்தோன்னா என் தலைவன் தான் ஏமாற்றிட்டேன், அவர் மாதிரி வர விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டோம், இப்போ விஜய்க்காவது நான் வாக்கு செலுத்து அப்படின்னு இருக்கிற மெச்சூரிட்டான இருக்கிற சில ரஜினி ஃபேன்ஸும் இருக்காங்க. அவங்களோட வாக்கு கிடைச்சா போதும். லூசுத்தனமாக பேசிக்கிட்டு சினிமாவில் எங்கள் எதிராக அங்கே ஆளுக்கு எதிராக நீ வந்தவன் தானே, உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிகிற லூசுத்தனமான விஷயம் வேலைகள் நம்மளுக்கு வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. இந்த மாதிரி மெச்சூரிட்டாக இருக்கிற சில பேர் வாக்கு செலுத்தினாலே போதும். இப்போ அந்த விந்தியா அப்படிங்கிற இந்த அம்மா பேசுனது ஏதாவது ஒரு லாஜிக்கான பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கான்னா இல்லை. வஉசி, வாஞ்சிநாதன், மேஜர் சரவணன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் எடப்பாடி கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு தற்கொலையாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. 18 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, நான் டிவியில் தான் பார்த்தோன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா இவர் தான் பார்த்தோன்னா ஹீரோன்னு இந்த அம்மா பேசுது. அப்போயே கடந்த 5 வருஷமா ஆட்சியில் காணோம். அப்போவே பார்த்தோன்னா ஹீரோ அடுத்தது ஹீரோ பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி மக்கள் தூக்கி கொண்டாடி அவரே ஆட்சியில் உட்கார வச்சிருக்கணும்ல, ஏன் தூக்கி போட்டாங்க கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது இவங்களோட பிரச்சாரம். ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் இவங்களோட வேலையை. வஉசி அவங்கள கம்பேர் பண்ணி விஜய் திட்டுறாங்க. அதே நேரத்தில் வஉசியெல்லாம் கம்பேர் பண்ணி எடப்பாடி பாராட்டுற அளவுக்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கா? அதை சொல்லுங்கன்னே சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லூசமான பிரச்சாரம் போயிட்டு இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.